போயிடுச்சுனா இந்த உடல் கீழே சாய்ந்து விடும். மண்ணுக்கே போய்விடும். ஆனால் உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. நீங்க நினைக்கலாம் ஐயா நான் செத்து போயிட்டேன்னா ஏங்க எனக்கு தண்டனை கொடுத்தாங்க கொடுக்கலன்னா எனக்கு நான் கண்ணில் பார்த்து இருக்க போறேன். ஒன்னும் தெரிய போறது இல்ல. ஏங்க இன்னும் நடக்கட்டும் போங்க. எங்க அப்பா செத்தாரு, தாத்தா செத்தாரு, பாட்டன் செத்தாரு. அவரோட நாங்க பார்த்துனா இருக்கிறோம். நாங்க யாருமே பார்க்கலங்க. செத்தா மண்ணுக்கு போகாதுங்க, ஓட்டம் போங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு உள்ள இருக்கிற ஆத்மாவை நீங்க கண்கள்ல பார்க்க முடியாது. அந்த ஆத்மா மேலே போகும். அந்த ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு. இந்த பூமியில் நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும், இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும், நன்மை தீமைக்கு அதற்குரிய தண்டனைகளும் பயன்களும் உண்டு. நீங்கள் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். அதற்காக தான் சொல்லுகிறோம். நாம் இறந்து போனால் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த பூமியிலே உபத்திரவங்கள் உண்டுதான். இந்த உபத்திரவத்தோட நாம நன்மைகளை செஞ்சாகணும். இறந்த பிறகு ஒரு மனுஷனும் யாருக்குமே நன்மையை செய்ய முடியாதுங்க. எங்க வேதத்துல இருக்கிறதாங்க நான் சொல்றேன். நாங்கள் வேதத்துல இல்லாத வார்த்தைகள் நாங்க எதுவுமே பேச மாட்டோம். அதனால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. வேத வசனங்களின் வார்த்தைகளை கேட்பவர்கள் இன்று பாக்கியவான்கள் எனப்படும். இன்றைக்கு எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட சொல்லிவிட்டோம். சிந்தித்து பாருங்க. மரணம் என்று ஒன்று உண்டு. அது உங்களுக்கே தெரியும். ஆனால் மரித்தார் நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. இயேசு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். இதுவரையிலும் இயேசுவை நீங்க எப்படி பார்த்திருக்கீங்க? குழந்தையாக பார்த்திருக்கீங்க. கன்னி மரியாளுடைய கையில இயேசு குழந்தையாக தான் பார்த்திருக்கீங்க. 33வது வயசுல 33 பூமியில தோன்றினாரு. நீங்க பார்த்திருக்கீங்க. ஆனால் இரண்டாவது வருகை ஒன்று உண்டு. நியாயாதிபதியாக வரப்போகிறார். வெள்ளை குதிரையிலே நியாயாதிபதியாக ஆண்டவர் இரண்டாவது வருகையிலே வரப்போகிறார். உங்களுடைய கண்களால் நீங்கள் காண்பீர்கள். சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். பூமியில நமக்கு புத்திரங்கள் உண்டு. ஆனாலும் நீங்கள் பாவங்கள் செய்யாதீர்கள். கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதீர்கள். என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு நான் வந்து கத்துறாங்களே. ஒருவேளை மதம் மாத்த வந்துருக்காங்களா? மதம் மாத்தத்துக்கு தான் அவங்க கத்துறாங்களான்னு நினைக்கலாம். அநேக இடங்கள்ல சொல்றாங்க. இல்லங்க எங்களுக்கு மதம் மாற்றக்கூடிய எண்ணங்கள் கிடையாது. எங்களுக்கு மதம் மாற்றக்கூடிய எண்ணமே கிடையாது. மனமாற்றம் தான் எங்களுக்கு வேண்டும். மனசை மாறினா போதும். பாவத்திலிருந்து பரிசுத்தமாக மாறுங்க. உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல ஒரு இடம் இருக்குது. ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய 10 கட்டளைகளை நீ நடந்தீனால் 10 கட்டளை கைக்கொண்டால் நன்மை நடக்கும். நாம் இறந்த பிறகு நிம்மதியாக பரலோக ராஜ்யம் போகலாம். இந்த பூமியில அதிகபட்சம் உங்களுக்கு எத்தனை வயசு வாழலாம்? 100 வயசு வாழ்வோமா? 100 வயசு. ஆனா அங்க 1000 வருஷம் ஆனாலும் நரகத்திலிருந்து வெளியே வர முடியாது. நித்தியமான நரகம், கொடூரமான மகா உபத்திரம் நிறைந்த ஒரு இடம் தான் நரகம் என்று உண்டு. நம்முடைய இறந்தவங்க அத்தனை பேர் அங்கதான் போயிருக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, வார்த்தையை கேட்டவர்களே, சிந்தித்து பாருங்கள். கடைசி காலமாக இருக்கிறது. இயேசு வரப்போகிறார். மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.